அகந்தையால் குதிரை ஆனவர். மமதை வந்துடுத்துன்னா நமக்கு பேலன்ஸ் இருக்காது. கிரவுண்டடா இருக்கணும். எப்பவும் கிரவுண்டடா இருக்கணும். ராவண யுத்தம் முடிஞ்சது. ராமர் திரும்பி வந்துட்டார். அயோத்திய ராஜா ஆயிட்டார். அப்ப அவர் ஒரு தினம் அஸ்வமேத யாகம் பண்றார். யாகத்தோட முடிஞ்சிருத்தோன்னு குலகுரு வசிஷ்டர், சேவனர், இன்னும் நிறைய ரிஷிகள், பெரிய ரிஷிகள்லாம் அவளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி அவளுக்கெல்லாம் மரியாதை பண்ணு. நாட்டின் பல பாகங்களிலிருந்து 64 அரசர்கள் தங்கள் ராணிகளுடன் யாகத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் அஸ்வமேத யாக குதிரைக்கு அபிஷேகம் செய்தார். அவர்கள் அனைவரும் அஸ்வமேத யாக குதிரைக்கு அபிஷேகம் செய்தார். அதைத் தொடர்ந்து லக்ஷ்மணன் ஊர்மிளா, பரதன் மாண்டவி, சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தி போன்றவர்களும் அந்த யாக குதிரைக்கு அபிஷேகம் செய்தார். கடைசியாக ராமர் குதிரைக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தார். இதுல ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ராமர் அஸ்வமேத யாகம் பண்றார் ராஜா ஆனப்புறம் அப்படின்னா, அந்த சீதை மேல அந்த வண்ணா கதை சொல்லி வண்ணா மேல சந்தேகப்படுறான்னு சொல்லி ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டார். அதனாலதான் ராமர் மட்டும் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, ஒரு வித்தியாசம் பார்க்கணும். நம்ம மனுஷாளுக்குள்ள ஒரு அகம்பாவத்தை பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், கோவில்ல இல்ல எங்க ஒரு ஃபங்க்ஷன்லயுமே இருக்கிறதுலே பெரிய மனுஷன், பணக்காரன், நிறைய கைங்கரியம் பண்றவன், அவளுக்கு தான் நம்ம முதல் மரியாதை பண்ணணும். அவளை விட்டு தான் ஒரு காரியம் பண்ண சொல்றோம். ஒரு அபிஷேகமோ ஒரு மாலை போடுறதோ. பட் இங்க எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல வந்திருக்கிறவாள்லாம் மக்கள் பண்றா, அதுக்கப்புறம் வந்திருக்கிற ராஜாக்கள் ராணிகள்லாம் பண்றா, அதுக்கப்புறம் ராமரோட தம்பிகள் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன் பண்ணின அப்புறமா கடைசியா ராமர் குதிரைக்கு அபிஷேகம் செய்யறார். பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு ஒருத்தர் கிரவுண்டடா இருக்கணுங்கிறது இந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டியில நமக்கு புரிஞ்சுக்கலாம். அப்ப அவர் ராமர் அந்த குதிரைக்கு அபிஷேகம் பண்ணின உடனே ராமரோட கை அந்த குதிரை மேல பட்டும் இல்லையா, பட்ட உடனே அந்த குதிரை என்னாச்சு, ஒரு தேவ புருஷனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. ஒரு மனுஷனா, ஒரு கந்தர்வ மாதிரி வந்துட்டான். அந்த தேவ புருஷன் ராமரை பக்தியுடன் கைகூப்பி வணங்கினான். குதிரை தேவ புருஷனாக மாறியதை பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். தன்னை வணங்கிய தேவ புருஷனிடம் ராமபிரான் நீங்கள் யார் என்று வினவினார். தேவபுருஷன் பக்தியுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில், ஸ்ரீராமா, நான் என்னுடைய முற்பிறவியில் ஒரு பிராமணன். கங்கையில் நீராடி நான் என் பாவங்களை நீக்கிக் கொண்டேன். மேலும் ஸ்ரீராமராகிய உங்களை பூஜித்தும் தியானம் செய்தும் புண்ணியங்களை வளர்த்து கொண்டேன். மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய தர்மங்களை பற்றி அறிந்து கொண்டேன். பல வகையான தானங்கள் செய்வதன் சிறப்பை உணர்ந்து கொண்டேன். அதனால் நிறைய தான தர்மங்கள் செய்தேன். அதன் காரணமாக மக்கள் என்னை பெரிய வள்ளல், தர்மகர்த்தா, தர்மாத்மா, தர்மவான் என்றெல்லாம் புகழ்ந்து பேசினார்கள். அதனால் அந்த புகழ் போதை என் தலையில் ஏறியது. அது என் கண்ணை மறைத்தது. அதனால் புனிதத்தையும் சத்தியத்தையும் மறந்து